வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். பராபர வருட சித்திரை 8ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 21/4/2026. இன்றைய நாள் முழுவதும் வளர்ப்பிறை பஞ்சமி திதி இருக்குது. இரவு 11:58 வரைக்கும் மிருகசீச நட்சத்திரமும் அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரமும் காணப்படும். மதியம் 12:31 வரைக்கும் சோபன நாமயோகமும் அதுக்கு பிறகு அதிகண்ட நாமயோகமும் காணப்படும். மதியம் 2:11 வரைக்கும் பவக்கரணமும் அதுக்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா இரவு 11:58 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:30 8:30 வரைக்கும், மாலையில் 4:48 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 3:44 4:47 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 9:05 10:37 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 12:09 1:42 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் பஞ்சமி தேதி. நான் ஒவ்வொரு முறையும் பஞ்சமி தேதியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பஞ்சமி தேதியை பொறுத்த வரைக்கும் வழிபாடுகளுக்கு உபயோகங்க. அதில் முக்கியமாக பெண் தெய்வங்கள் வழிபாடு சிறப்பாக இருக்கும். ஆனால் பஞ்சமி தேதியிலும் என் குருநாதர் சொல்கிறது, பஞ்சமி தேதியில் பிறந்தவங்களும் ஒரு குடும்பத்தில் 5ஆவதாக பிறந்தவங்களும் பஞ்சமி தேதியில் செய்யப்படும் காரியங்களும் பரிதவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இருக்கும், எல்லாம் இருந்தாலும் அவங்களால அதை அனுபவிக்க முடியாது. ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு சிக்கல் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும். நல்ல தொழிலில் இருப்பாங்க, நல்ல கல்யாணம் கட்டி பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். சிலவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்ல தொழில் இருக்கும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்காது. ஏதோ ஒரு சிக்கல். சிலவங்களுக்கு ஜீவனம் இருக்காது, அதாவது தொழில் இருக்காது. இப்படி ஏதோ ஒரு சிக்கல் இந்த பஞ்சமி தேதியில் பிறந்தவங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி பஞ்சமி தேதியில் நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பித்தா அது ஏதோ ஒரு குறையோட பாதியில் நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலையோ இல்லை தொடர்ந்து செய்ய முடியாத சூழ்நிலைகளோ ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த பஞ்சமி தேதியில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எப்படி பலன் பார்க்கணும். இந்த விளக்கத்தை எந்த ஒரு ஜோதிடருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இந்தியாவை சேர்ந்த ஜாம்பவான்களாக இருக்கலாம், இலங்கையில் சேர்ந்த ஜாவான் ஜோதிடர்களாக இருக்கலாம், யாருமே எப்படி பலன் பார்க்கணும், எது சரியான முறை அப்படிங்கிறத விளங்க வைக்கவே மாட்டாங்க. இந்த கிரகம் இதை பார்க்குறான், எடுத்தோன்னே சொல்லிடுவாங்க 3க்குரியவன் 6க்குரியவன் 8க்குரியவன் திசை நடத்துகிறான், உங்களுக்கு ஆப்பு அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அதுக்கான காரணம் அதான் இருக்காது. பாதிப்பே இல்லையான்னு கேட்டால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது 3க்குரியவனும் 6க்குரியவனும் அந்த அதிபதி எங்கே போய் நின்று திசை நடத்துகிறானோ அப்போ அந்த திசையின தாக்கத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பொறுத்து ஒரு பலனை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களாக இருக்கட்டும், துயரங்களாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் காரணம் வேறு எங்கேயோ இருக்குது. முதலாவது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் பித்ருக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடன்களை சரியாக செய்கிறோமா, அதனால தெய்வ வழிபாடுகள், அதாவது குலதெய்வம், தெய்வ சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுற சாபங்கள், இதுகளை தான் நம்ம ஒரு ஜாதகத்தில் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 4 தலைமுறைகளாக செய்யப்பட்ட பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு சேருது. இந்த தலைமுறையில் நீங்கள் பிறந்து இவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா
4 தலைமுறையாக செய்யப்பட்ட பாவ புண்ணியங்கள் தான் இருக்குது. இதில் ஒரு கருத்தும் இருக்குது. உங்களுடைய தாத்தாவுக்கு அப்பாவாக நீங்கள் தான் இருப்பீங்க, நீங்கள் தான் பிறந்திருப்பீங்க, நீங்கள் செய்த ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறையை தான் இங்கே வந்து நீங்கள் வந்து சரி செய்ய வந்திருக்கீங்கன்ற ஒரு விளக்கமும் இருக்குது. அதனால் தெளிவாக ஒரு ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது ஒரு கேள்விக்கு மட்டுமே நீங்கள் ஜாதகத்தை பார்க்க போனீங்கன்னா, ஏன்னா நீங்கள் செய்கிற தவறுகளும் இருக்குது. ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ எனக்கு தொழில் கிடைக்கும், நான் வெளிநாட்டுக்கு போவேனா, எனக்கு இப்போ ஒரு சிக்கல் இருக்குது அது தீருமா, இந்த மாதிரி கேள்விகளோடு போகாமல் உங்கள் வாழ்க்கையை எப்படி பலப்படுத்துறதுன்னு கேட்டு போங்க. அதை நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் எதுவுமே உங்கள் வாழ்க்கைக்குள்ள குறுக்கிடாது. அப்போ நீங்களும் தெளிவாக தான் போகணும். அதே மாதிரி இப்போ உள்ள ஜோதிடர்லாம் எடுத்தோன்னா ஒரு 10 நிமிஷம் கூட உங்களோட பேச மாட்டாங்க. அவர் இவரை பார்க்குற, இவர் அவரை பார்க்குறாரு, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரி வரும் சரி வராது, போயிட்டு வாங்க, தட்சணை வச்சுட்டு போகும். இப்படி தான் போகுது. இது வியாபார நோக்கம், சரியான பலன் நோக்கம் இல்லை. நான் எப்போவுமே உங்களுக்கு எப்படி பலன் பார்க்குறேங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா, லக்ன பலனை கேளுங்க. ராசியை தெரிஞ்சு வச்சு போஜனம் இல்லை, லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. லக்ன பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மகாதிசை புத்தி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பாருங்கள். ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதான்னு பாருங்கள். இவ்வளத்தையும் பார்த்துட்டு நீங்கள் இந்த பலனை பார்க்கும்போது தான் இந்த பலன் சரியான ஒரு வழிகாட்டலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், இல்லை சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அடுத்து இன்றைய நாளில் வரக்கூடிய பலன்களை பார்ப்போம். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களோட முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களோட முயற்சியின் மூலியமாக சில விஷயங்களை செய்து முடிப்பீங்க. நீண்ட நாளைக்கு இது நீண்ட நாளாக வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு சவு மாதிரி இழுக்க 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 சவு இழுப்படுற மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்து என்னடா இது முடியுதுலன்னு நினச்சிங்கன்னா முடியறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். அதனால ஒரு பெருமூச்சை விடுவீங்க. அந்த உங்களோட முயற்சிக்கு தான் வெற்றி. சும்மா இருந்துட்டு நான் இதை நடக்குமானா அதுக்கெல்லாம் இல்லை, உங்கள் முயற்சிக்கான வெற்றி. குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது, வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது, கடல் கலந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தம்பி தங்கைகள் வெளிநாட்டு போக முயற்சி பண்ணுறாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. உங்கள் தம்பி தங்கைகள் மூலியமாக நீங்கள் வெளிநாட்டு போனால் வாய்ப்பு இருக்குது. உங்களோட பயணங்கள் மூலியமாக வெற்றிகள் கிடைக்குமா வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சு திறன் அல்லது பேச்சு வார்த்தைகள், அந்த பேச்சின் மூலியமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாளாக ஒரு அனுமதி பெறுவதற்கோ ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒருத்தத்தில் வந்து தங்கி நிற்கிதுன்னா அது அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும், அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பத்து உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், அம்மா அப்பா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி கணவன் மனைவி குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க, சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாதீங்க, உங்களுடைய ஆசைகளை கொண்டு போய் அவங்க மேலே திணிக்காதீங்க, பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க, தேவையற்ற வார்த்தைகள். அடுத்து இன்னொரு விஷயம், கையில் இருக்க பணத்தையோ இருப்பையோ கொண்டு போயிட்டு ஏதோ எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த எதிர்பார்ப்புகளில் சில தடைகள் வரும். என்கிட்ட ஒரு பணம் இருக்குது, நான் அதை போயிட்டு அதை ஒரு பொருளை வாங்கி விற்க போகிறேன், இந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த லாபத்தில் சிக்கல் இருக்கும். அது மாதிரி வருமான விஷயங்கள், நபர் மூலியமாக குடும்ப உறுப்பினர் மூலமாக எதிர்பார்க்குற விஷயங்களில் சிக்கல் வரும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிக்கல்களை தவிர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா பரவாயில்ல, தேவையற்ற முடிவுகளை எடுக்க போகாதீங்க. அவசரப்பட்டு ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறனால உங்களுடைய கர்மஸ்தானம் பாதிக்கப்படும். அது பாதிக்கப்படுறதுனால சில முடிவுகளை நீங்கள் எடுத்து உங்களுக்கே நீங்கள் ஒரு கர்மாக்களை சேர்த்துக்கொள்ள வேண்டி வரும். அது மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்காங்க, நிதானமாகவும் பொறுமையாக யோசிங்க, எல்லாமே உங்களுக்கு கைக்கொள்ளும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி
மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை வெளிநாட்டில் இருக்கிறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அங்கே போகிறாங்க, நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க போகிறாங்க, அவங்க மூலிமா ஏதோ நடக்கணும். கல்வி, முக்கியமாக கல்விக்காக வேண்டி வெளிநாடு போய் முயற்சி பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய தந்தை அங்கே இருக்கிறாரு, இவங்க விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்மராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு, சில குழந்தைகளுக்கு தன்னை படிப்பில் முன்னிலை வதிக்கணும்னு இருக்கணும், சில விஷயங்களை நம்ம தேர்ச்சி பெறணும் இருக்கும், சிலவங்களுக்கு எந்த நேரம் படிக்க முடியாது, நாங்கள் விளையாட்டையும் கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் குழந்தைகளுக்கு. இதே மாணவர்களுக்கு, இதே மாணவ பருவத்திலிருந்து பருவம் அடையும் போது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், காதல் சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரியுமே அவங்க எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்கும். ஒரு வயதான காலத்தில் ஒரு நிம்மதி, தூக்கம், அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. இந்த விஷயங்களில் எதிர்பார்ப்பெல்லாம் இன்றைக்கு எதிர்பாராமல் பூர்த்தி அடைந்துக்கிற வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள், பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணாக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறது இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைன்னு சொல்லப்படுற கணவன் மனைவி, அடுத்தது 2வது குழந்தை, இவங்க 3 பேருமே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று கல்வி சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். இதில் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த துறையில், எதிர்பார்த்த பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்பு படிக்க விரும்புகிறவங்க வாய்ப்பு இருக்குது. படிப்புக்கேற்ற தொழில் கிடைக்கும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தொழில் அமையும். நோய் நொடிகளில் இருந்தால் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் நோயிலிருந்து ஒரு வைத்திய சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக எடுக்கலாம். எடுக்கிற முடிவு உங்களுக்கு சார்பாக உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும், திடீர்னு ஏதாவது சிக்கல்களை மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த பூர்வீக சொத்துக்களில், குழந்தைகள் விஷயம்லாம் கவனமாக இருக்கணும். அந்த சிக்கல்களை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத விபத்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. களவு போகிறது, மற்றது தொலைத்து விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் மிக மிக கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுத்துக்கொள்ளும். கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். கடந்து போங்க, பேசி பெருசாக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால்
நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் இப்படி வெளி ஜனங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க. கொஞ்சம் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடன் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் வேணும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும். அதே மாதிரி நோய் நொடிகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இல்லை சரியான ஒரு சிகிச்சையை தேடிக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எதிர்கள் தொல்லையிலேருந்து கூட வெளியே வரலாம். அதுவும் உங்கள் முயற்சியால். முயற்சியை சரியாக எடுத்து வைங்க. இன்றைக்கி அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் அப்படின்னு பார்க்கும்போது, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப சொத்து, பூர்வீக சொத்து, இதை வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பாக பிரிவினை பண்ணுறது, அதெல்லாம் கூடாது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்க எந்த இப்போ உங்கள் கூட உங்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகள் விஷயத்தில் பார்த்துக்கணும். ஏன்னா அது உங்கள் குடும்பமாக இருக்குங்க. அப்போ அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். காதல் விவகாரங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மீன ராசியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்குறது, இது எதுவுமே செய்யக்கூடாது. கணவன் மனைவி இடத்துல சில கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள்லாம் கடந்து போகிறதுக்கு பாருங்கள். அதே நேரத்தில் மன நிம்மதி குலையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிதானத்தையும் அமைதியும் ஏற்படுங்க. அதனால உங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள முடியாத சிக்கல்கள்லாம் வரும். நீங்கள் உங்களே மன அழுத்தங்களுக்குள்ளே மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வரும். அதனால் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாக இருங்க. கல்வி கற்கிற மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில், அது முக்கியமாக பாடசாலை கல்வி கற்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயத்தை கேட்கிறது நன்மை தரும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.